இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன் சார். குட் மீரா. இப்படி பண்றதால எந்த அளவுக்கு டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க டிராஃபிக் போலீஸ் கூட இன்னொரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணு. ஷியோர் சார். ஓகே மீரா, கேரி ஆன். ஓகே சார். ஒரு வீட்டுல இருக்கிறவங்க எப்படி சுத்தமா வச்சுக்கணும்னு நாம இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? என்ன கன்றா வீடா இது? நான் சாந்தாட்ட பேசிட்டு இருக்கேன். பொம்பளைங்க விஷயத்துல நீங்க எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? இரு சாந்தா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். இருங்க ரஞ்சினி, நான் பேசுறேன்ல. இங்க பாருங்க, நீங்க ஒரு கெஸ்ட். உங்க தங்கச்சி வீட்டுக்கு வாங்க போங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நாங்க இந்த காலனியோட சனங்க. தினமும் பாத்துக்கணும், பேசிக்கணும், பழகிக்கணும். எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்ன பண்றது? இங்க இருக்கிறதுலே நான் தான் பெரியவன். உங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்ல வேண்டியிருக்கு. இங்க குப்பை நாருதுன்னு சொல்றீங்களே, உங்க வீட்டுக்குள்ள நாருது, அதை என்ன செய்ய போறீங்க? எப்படியும் இந்த குப்பையெல்லாம் அள்ள போறீங்க. இதையும் சேர்த்து அள்ளுங்க. இது ரொம்ப ஈஸியாச்சே. இதைத்தானே உங்களால செய்ய முடியும். முன்ன நின்று அந்த குப்பையை அள்ளி பாருங்க. முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் உடம்பு வணங்கணும். நீங்க தான் பெரியவங்களாச்சே. எங்க இருந்து உங்க உடம்பு வணங்குறது? பெரியவன் அடுத்தவனை எப்ப அவமானப்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டே செய்யற மாதிரி தானே இருக்கு. இப்போ நீங்க செய்யற வேலை உங்களுக்கு எங்க தெரிய போகுது? அவங்க ஏதாவது உதவின்னு கேட்டா அதை செய்ய கூட உங்களுக்கு எல்லாம் மனசு வராது. ஆனா வாய் மட்டும் நீளுமே. அதான் அள்ளட்டும்னு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப கார்பரேஷன் காரனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் நான் போய்கிட்டு இருக்கேன். என் கூட யாராச்சும் வரீங்களா என்ன? நல்லா நிக்கிறீங்க துணிக்கடை பொம்மை மாதிரி. எனக்கு தெரியும் எவ்வளவு வரமாட்டீங்கன்னு. நல்லா தின்னுட்டு டிவி பாத்துக்கிட்டே இருங்க. நானே போய் தொலைறேன். நேத்து ஃபுல்லா கார்பரேஷனுக்கு போன் பண்ணி பார்த்தா யாருமே எடுக்கல. நீங்களாவது போன் பண்ணலாம்ல? போனெல்லாம் நானும் தான் பண்ணி பாக்குறேன், யாரும் எடுக்கல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நேராவே போலான்னு இருக்கேன். இதே நாங்க ஒரு நாள் இபி பில்லு கட்ட லேட் ஆச்சுன்னா உடனே ஃபியூஸ் உருவிடுவீங்க. காலனி முழுக்க குப்பை தேங்கி கிடந்து நாறுது. புள்ள குட்டிங்களுக்கெல்லாம் வராத வியாதி வந்துரும்னு இங்க ஒருத்தி அல்லாடிக்கிட்டு இருக்கேன். அந்த பேப்பரை கொண்டு வா, இந்த பேப்பரை கொண்டு வான்னு ஏன் உயிரை நீ வாங்குறியா? ஐயோ, இதால எனக்கு தான் பிபி ஏறுது. இங்க பாருமா, உன் மேரேஜ் சர்டிபிகேட் போய் கொண்டு வா. அதுக்கப்புறமா ஆள் அனுப்புறேன். யோ, என்னையா பேசுற? குப்பை அள்ளுறதுக்கும் மேரேஜ் சர்டிபிகேட்டுக்கு என்னையா சம்பந்தம்? 20 வருஷமா நான் என் புருஷன் கூட குடும்பம் நடத்துறேன். இவன் குப்பை அள்ள என் புருஷன் யாருன்னு உன்கிட்ட நான் நிரூபிக்கணுமா? சர்டிபிகேட் கொண்டு வரணுமா? உன் பொண்டாட்டி யாருன்னு உன்கிட்ட சர்டிபிகேட் கேட்டா நீ கொண்டு வந்து கொடுப்பியா? சொல்லு, கொண்டு வந்து கொடுப்பியா? சார், ஹெல்த் மினிஸ்டர், கார்பரேஷன் கமிஷனர், இப்படி எல்லாரையும் டாக் பண்ணிருக்கேன் சார். ஒரு படத்தை பாக்குறத விட ஆர்வமா பப்ளிக் இதை லைவா பாத்துட்டு இருக்காங்க சார். இப்படி டப்புன்னு நிப்பாட்டினா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சார். நீங்க பேசுங்க சார். ஆள் வேற ஹேண்ட்ஸமா ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஓவர் நைட்ல தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. பிளாஷ் நியூஸே நீங்க தான். போங்க சார், போங்க, போய் கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் வேர்வை மட்டும் தொடச்சிங்கன்னா வீடியோல அழகா தெரிவிங்க சார். அப்புறம் என்னமோ டாக்குமெண்ட் கேட்டீங்களே, என்னது? தேங்க்ஸ் சார், வரேன் சார். சார், நீங்க யாருன்னே தெரியல சார், ஆனா சரியான நேரத்துக்கு வந்தீங்க. நீங்க பண்ணது பெரிய உதவி. தேங்க்ஸ். வெல்கம். பேஸ்புக்ல போட்டா இவ்ளோ பயப்படுவாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது சார். இன்னைக்கே இது எப்படி யூஸ் பண்றது விவரம் எல்லாம் நான் படிச்சுக்கிறேன் சார். வர சார்.
கேக்கும் உனக்கு தான் கேக்கல. எனக்கும் கேக்குது ரம்யா. சூர்யா சார் அனு கூப்பிடுற மாதிரியே கேக்குது. என்னடி சொல்ற? நீ இப்படி பேசல நான் கேட்டதே இல்லையா அனு? இல்ல ரம்யா, பெங்களூருக்கு போனவள கைய பிடிச்சு திரும்ப சென்னைக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு எனக்கு லீவு. ஒரு போன் கூட பண்ணல பாரு. ஏய், அவர் சூரிய பிரகாஷ் அனு. இருக்கட்டுமே, ஆனா பழைய சூரிய பிரகாஷ் இல்ல. காதல் பிறந்திருக்கிற புது சூரிய பிரகாஷ். காதலுக்கு வயசு வித்தியாசம் அந்தஸ்தெல்லாம் எதுவும் கிடையாது. விளங்கிடும். நீ வேணா பாரு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுவாரு. ஒருவேளை பண்ணலனா, ஐயோ அப்படிலாம் வாய வைக்காதடி, அவர் நிச்சயமா போன் பண்ணுவாரு. இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ இல்ல, காலனில இவ்ளோ ஜனங்க இருக்காங்க, இங்க ஒரு பிரச்சனை ஒருத்தர் கூட என் கூட வரல. ஆனா உங்களை முன்ன பின்ன தெரியாது, எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. சொல்லிக்கிற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லைங்க. ஐம் ஜஸ்ட் நோபடி. நொப்படிங்கிறது உங்க பேரா? ஐயோ, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வாங்களே வீட்டுக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு போலாம். யா ஷோ, வை நாட். வரேன்னு சொன்னேங்க. ஒரு பேச்ச கூப்பிட்ட உடனே வரேன்ட்டானே. வாங்க வாங்க வாங்க. உனக்கு புரிய போறதில்ல. அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. நீ சாப்பிட்டுட்டு அம்மாக்கு ஃபோன் பண்ணிடு. நீ வா, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, நான் மீராவோட சாப்பிட்டுக்கிறேன். பங்கஜ், பங்கஜ். எப்பவும் என்ன பத்தி மட்டுமே யோசிக்கிற மீரா பங்கஜ் கிட்ட இருந்து நான் விலகி போறேன்னா ஒரு நாள் கூட அணுவை பார்க்காம என்னால இருக்க முடியல. ச்சே, நான் அவ்வளவு பலகீனமானவன ஆயிட்டனும். இது நல்லதில்ல சூர்யா, இது வேண்டாம். அனு ஏன் இன்னைக்கு வரல? ஏன் இன்னைக்கு திடீர்னு லீவு? அவளாவது ஒரு போன் பண்ணிருக்கலாமே. ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லையோ, இல்லனா பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆன விஷயத்தினால அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ? வயசு பொண்ணு ஒருத்திக்கு திடீர்னு டிரான்ஸ்பர்னா அதை எப்படி எடுத்துப்பாங்க? நான் ஏன் இதை பத்தி யோசிக்கவே இல்லை? ரொம்ப செல்ஃபிஷா மாறிட்டு வரணும். நாம பண்ண தப்புக்கு அவங்க வீட்டுக்கு நேரா போய் மன்னிப்பு கேட்கறது தான் நியாயம். எஸ், அதுதான் கரெக்ட். வீடு ரொம்ப அழகா இருக்கு ஆண்டி. ஐயோ, ஷூ ஷூ ஷூ. ஓ சாரி. உட்காருங்க. தேங்க்யூ. காபி சாப்பிடுறீங்களா? வை நாட். ஐயே, வைனா அதெல்லாம் எங்க வீட்ல கிடைக்காதுங்க. காபி இல்லைன்னா டீ தான். காஃபி. சரி. உப்பு வாங்க மறந்துட்டேனே. என்னது, காஃபிக்கு உப்பு போடுவீங்களா? உண்மையை சொல்லணும்னா நீ பேசுறதுல பாதி எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. ஐயோ, அதாவதுங்க, ஒரு வருஷம் முழுக்க இங்க எல்லாருக்குமே நீங்க சமைச்சு போடுறீங்க இல்லையா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு லீவு. இன்னைக்கு உங்களுக்கு லஞ்சுக்கு நான் தான் ஸ்பான்சர். ஓகேவா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. சும்மா இருங்க ஆண்டி. இன்னைக்கு வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? ஆமாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாங்க வெஜ் தான். ஓகே. அண்ட் இட்ஸ் டன். அப்படின்னா ஆர்டர் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தங்க. என்ன வீடியோ இருக்கு? பங்கஜ், நம்ம கம்பெனியோட சிசிடிவி ஃபுட்டேஜ். இதை ஏன் பென்டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? நாம பார்க்கும்போது வெறும் டாம் அண்ட் ஜெர்ரில வந்துச்சு. எப்படி வந்துச்சு? வாட்? ஒன்றும் இல்லை. ஹலோ. யா சார். ஓகே ஓகே சார், ஐ வில் பி தேர். ஓகே. ஓகே பங்கஜ், ஐ ஹேவ் a small meeting. I'll be back. ஓகே, என்னங்க உங்க பென் டிரைவ். எங்க பாட்டி வீடு அங்கதான் இருக்கு. அப்பப்போ லீவுக்கு போவேன்.
ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அது விஷயமா ஆன்லைன்ல கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா வேலையும் நடக்கலையே. அதான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்தேன். அனு, நான் சாப்பாடு வேணாம்னு தான் சொன்னேன். இருந்தாலும் தம்பி போன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீ ஏமா ஒத்துக்கிட்ட? இல்லம்மா, நான் வேணான்னு தான் சொன்னேன். நான் எவ்வளவு சொன்னேன், அவங்க கேக்கல. எவ்வளவு சாப்பாடு இருக்கு பாரு, 3 வேளைக்கு சாப்பிடலாம் போல. கான்ஃபரன்ஸ் ஹால் ரெடியா இருக்கு. சார் எங்க? ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்னு வெளியே போனாரு. உங்ககிட்ட சொல்லலையா? எனிவே நீல் இப்ப வந்துருவான். அனு வீட்ல இருக்கானா? வாட்? அனு வீட்லயா? யா. ஏன் பங்கஜ் ஷாக்கா இருக்கா? இந்த காலத்து ஜெனரேஷன் செம்ம ஃபாஸ்ட். நீல் புதுசு. கொஞ்சம் ஆபீஸ்ல ஹெல்ப் பண்ணுன்னு அனு கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க 2 பேரும் இவ்ளோ சீக்கிரம் ஜெல் ஆவாங்கன்னு நான் கூட நினைக்கல. எனிவேஸ் கிரேட். ஓகே பங்கஜ், லெட்ஸ் ஸ்டார்ட் த மீட்டிங். நீல் வரப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே? இவன் யார்? இவன் புதுசா இருக்கா? இவ வேற சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு போறா. ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது. அந்த பழைய மைண்ட் செட்ல இருந்து வெளியில வாங்க பங்கஜ். ஸ்பீடா போனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடுமா? நோ 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 நோ. ஆமா, முயல் கதை தெரியும்ல உங்களுக்கு. ரொம்ப பழைய ஸ்கூல் பங்கஜ் நீங்க. நம்ம ஆபீஸ சுத்தி பாருங்க. ஒரு புது ஜெனரேஷன் எப்படி தலையெடுத்துட்டு இருக்குன்னு பார்த்துதானே இருக்கீங்க. நீங்க என்னடானா இன்னும் முயல் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமையோ முயலோ, வாழ்க்கையில ஜெயிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பங்கஜ். ஜெயிக்கிறத தக்க வச்சுக்கிறது அதை விட முக்கியம் மீராஜி. என்னடி சொல்ற ரம்யா? எனக்கு என்னமோ ஆயிடுச்சு ரம்யா. சரி விடு, சில சமயம் அப்படிதான் தோணும். இதெல்லாம் சகஜம்தான், எல்லாம் சரியாயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இல்ல ரம்யா, இப்ப கூட இங்க நின்னுட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரம்யா, நல்லா பார்த்து சொல்லுடி. உனக்கு தெரியலையா? தெரியலையே அனு. காலையில இருந்து இதே மாதிரி தான் எனக்கு தோணிட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. சார், ஏன் சார் என்ன போட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? காலும் பண்ணல, என்ன பார்க்கவும் வரல. பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க. நான் ஒண்ணும் பண்ணலப்பா. நீங்க பாருங்க, மன்னிப்பு கேட்க நீங்களே நேரா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்க பெருந்தன்மையில யாருக்கு சார் வரும்? உண்மையை சொல்ல போனா எங்க போனாலும் உங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்திருந்தா நீங்க தான் சார் எங்களை மன்னிக்கணும். சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். சார், என்ன சார் இப்படி வந்தோடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஒரு 5 நிமிஷம் இருங்க சார், தோ சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிடுற மாதிரி வரேன். சுபு சார கேட்டதா சொல்லுங்க. வரேன். ஆமா, இதோ வரேன். ஏன் லேண்ட்லைன்ல கூப்பிடுற? மொபைல் ரீச் ஆகலையா? இல்ல சார், நீங்க இன்னைக்கு ஆபீஸ் வரலல்ல, அதான் ஷெட்யூல் ஏதாவது இருக்கான்னு கேட்கலான்னு ஐ ஜஸ்ட் கால்ட் யூ சார். யா ஐ ஹேவ் சம் அதர் அப்பாயின்மெண்ட்ஸ் டுடே. ஓ ஓகே சார். வாட் அபவுட் சூர்யா சார்? அண்ணனா? தெரியலையே. ஆக்சுவலி ஹி இஸ் நாட் ஹியர். வை காண்ட் யூ ரீச் த்ரூ ஹிஸ் மொபைல்? அவர் மொபைல் ரீச் ஆகலையா? நோ 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 சார், நதிங் டு வரி. ஓகே சார், டேக் கேர், பை. யப், டேக் கேர், பை. சூர்யா சார் டக்குன்னு டிஸப்பியர் ஆயிட்டாரே. வேர் இஸ் ஹி? எங்க போயிருப்பாரு? ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. நீல் கிட்ட கத்துக்க வேண்டியது ரொம்பவே இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்டா நீல் 10 பதில் தரான் சார்.
உலகத்துல உள்ள எல்லா விஷயமும் நீலுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லு மீரா. இதோ வரேன். எவ்வளவு பேர் கூட பழகினாலும் திறமையானவங்களா இருந்தாலும் அவங்க யாருமே நீங்களாக முடியாது சார். நீங்க என்னைக்குமே ஸ்பெஷல் சார். எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க சூரியன் சார். ஃப்ரெண்ட்ஷிப்ல தேங்க்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்க ஃப்ரெண்டா இல்லையா? ஃப்ரெண்டு தான். பிடிச்சிருக்கா? செம்ம சாஃப்டா இருக்கு நீல். அது மட்டும் இல்ல, இதுவும். வாவ், குட்டிமா. இது என் மக சின்ன வயசு போட்டோ. உனக்கு எப்படி கிடைச்சது? பிகாஸ் ஐ அம் நீல். என்னால முடியாது எதுவுமே கிடையாது. பிடிச்சிருக்கா? ரொம்ப. அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம தீனா. இவ்ளோ சின்ன வயசுல அப்ராட்ல எல்லாம் படிச்சு தி கிரேட் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஜாப். வாவ். தீனா பர்சனாலிட்டிக்கு அவர் மாடலே ஆகலாம். ஐயோ. No, I'm seriously telling you. Why can't you try for part time, man? சும்மா இருங்க நீல், வேலை பார்க்கவே நேரம் இல்ல, இதுல மாடலிங் வேறயா? No, 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 no. I'm not kidding. நிஜமா தான் சொல்றேன். நீங்க மாடல் ஆகலாம். I told you. சொப்னா மேம் ஆபீஸ் முடிஞ்சதும் அவங்க பேட்மிண்டன் ஆட போறாங்க. பாரா, எனக்கு பேட்மிண்டன் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? Because I'm Neil. கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட் தான். பேட்மிண்டன் விளையாட ரொம்ப பிடிக்கும், ஆனா முழு நாளும் இந்த வேலையிலேயே போயிடுதே. அதனால தான் ஆட்டோ என்ட்ரி சாஃப்ட்வேரை உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். வாவ். இனிமே வேலை அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிரும். Really, Neil? Yeah. அவன் எப்படி இருந்தா நமக்கு என்ன பங்கஜ்? அவன் பிஹேவியர்லாம் கண்டுக்காதீங்க. அவனால நமக்கு என்ன லாபம்னு யோசிக்க மாட்டீங்களா? So just sit back and watch, okay? Oh no, I can't go now. என்னாச்சு மீராஜி? அவளுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கட்டும். அதோட மீராவோட பொறுப்பும் கொஞ்சம் குறையும். என்னாச்சு பங்கஜ்? நத்திங் சார், புக் பண்ணிடுறேன். குட். மீரா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஓகே? அனுவோட பாஸ்போர்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கோ பங்கஜ். ஒரு நிமிஷம் அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன். அட் த சேம் டைம் அனுவோட பாஸ்போர்ட்டை செக் பண்ண சொன்னதையும் கேட்டீங்கல்ல. சோ நவ் யூ நோ வாட் டு டு, ரைட்? அப்போ என் முகத்திலையும் கலர் பூசிக்க சொல்றீங்களா? இவ்வளோ நேரம் நீங்க ஆடினீங்க மீராஜி, இனிமே ஏன் ஆட்டம் மீராஜி. ஆனா மீராஜி, அவகிட்ட பாஸ்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லனா தட்ஸ் ஸ்டில் பெட்டர். மீராஜி, அனு விஷயத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சீங்களா? நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. எஸ் பங்கஜ், பட் திஸ் டைம் we should not miss. நல்லா தான் சமைச்சு போடுற, ஆனா நேத்தி அந்த நீல் நமக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்தானே, ஐயோ என்ன டேஸ்ட் இல்ல. இத்தனை நாள் பாரு எனக்கு அது தெரியாம போச்சு. இதுக்குதான்
இந்த மொபைல் எல்லாம் கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கணும்ன்றது. இப்ப நான் டிசைட் பண்ணிட்டப்பா, இனிமே வாரத்துல ஒரு நாள் உனக்கு சமையல் வேலையில இருந்து லீவு. நாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி தான் சாப்பிடுறோம். புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ரசனையா சமைச்சு பரிமாறதுல இருக்கிற சந்தோஷம் உனக்கு எங்க தெரிய போகுது? நான் சமைக்கிறது உனக்கு பிடிக்கலனே வச்சுக்கோ, போன போது நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன் வயிறும் அவ வயிறும் என்னோட உரிமை, புரியுதா? என் சமையல் என் உரிமை. செஞ்சிருவா. அது என்னமோ தெரியலப்பா. நீ அந்த பொண்ண பத்தி சொல்றப்பெல்லாம் எனக்கு அவ கூட ரொம்ப நாள் பழக்கம் இருக்கிற மாதிரி தோணுது. அவ பேரை நீ சொல்லும் போதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வருதுப்பா. என்னமோ அவளை பார்க்கணும் போல இருக்குது. அவளோட நல்ல மனசு, அப்பாவித்தனம், அவகிட்ட என்னமோ ஒரு சக்தி இருக்குமா? நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சூர்யா. அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம்ல, நீ கூட திடீர்னு வந்தியே. அன்னைக்கு அங்க ஒரு பொண்ண பார்த்த. கோயிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கே நான் நிம்மதியா தூங்குனேன்ப்பா. கனவுலயும் அந்த பொண்ணுதான் வந்தா. சாமியாடி அம்மா சொல்லிருக்காங்க சூர்யா, உங்க மனசுக்கும் கவலைக்கும் மருந்து போடுற ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு. எங்கேயோ சுத்தி இங்க வந்துட்டீங்களாமா? இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா நீ பட்டவே மாட்டீங்களே. நேரமாச்சுமா, போய் தூங்குங்க. சரிப்பா. சூர்யா, அந்த அணுவை ஒரு தடவை பார்க்கணுமே. நானும் 4-5 தடவை சொல்லிட்டேன். அத பத்தி நீ பேசவே மாட்டேங்கிறியே. நிச்சயமாமா, இப்ப போய் முதல்ல தூங்குங்க. வேற யூசுவலா வெளிநாட்டுக்கு போறவங்க தான் பாஸ்போர்ட்டே எடுப்பாங்க. ரெண்டுத்துக்கும் ஏன் ஒரே பேர் வச்சாங்க? ரொம்ப முக்கியமா உனக்கு? ஆமா சுப்பு, இப்பதான் நானே யோசிச்சேன். பஸ் பாஸ் எடுக்கிறதுக்கே நம்மகிட்ட காசு இல்லையே, இதுல வெளிநாடு போறதுக்கு நம்ம என்ன பண்றது? சரி, அனு ஏதாவது சொன்னாளா? போன் பண்றேன்னு சொன்னா, வேற எதுவும் சொல்ல. நீ போய் ரெடி ஆகு சுப்பு. நீ டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டிபன் சாப்பிடாம கிளம்பிடுவ. அப்படிதான் ஸ்ட்ரைட்டா வா. அப்படியே நேரா வா. அப்படியே வா. அப்படியே நீ படிங்க. எடுமா வா. என்னன்னு இது இப்படிக்குது? எத்தனை தடவை சொல்லியாச்சுமா, மக்கும் குப்பை பிளாஸ்டிக் குப்பை பிரிச்சு வைக்க சொல்லி. குப்பைய கூட அழியலாம் போல இருக்குது. இத பிரிக்கிறதுக்குள்ள எப்படி குப்பையை போட்டு வச்சிருக்காங்க பாருமா. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டானுங்கம்மா. என்ன பண்றது? வாருமா வா. புஷ்பா, சுப்பு உங்களுக்கு வச்சிருக்க வேலைய பார்க்காம நல்லா குடிச்சிட்டு படுத்து தூங்க வேண்டியது. இந்த பாரு, இதெல்லாம் கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. நேத்துக்கு ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலதான் குப்பால வந்திருக்கோம் சார். தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நாங்க குப்பை அள்ளலைன்னா இந்த ஊரே நாரி போயிடும். கொரோனா காலத்துல எங்க உயிரை பணைய வச்சு குப்பை அள்ளிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி சில ஆளுங்களுக்கு நன்றியே இல்ல சார். சொல்லுங்கண்ணே. ஓஹோ, இப்பெல்லாம் எப்படி பேசுறதுன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து பேசுறீங்களோ? நீ இல்லன்னா இன்னொருத்த வந்து குப்பையை அள்ளிட்டு போறா. இது குப்பை தானே, என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்க. குப்பையை பிரிச்சு போட்டாதான் அல்லன்னு ரூல்ஸ் இருக்குது சார். அது உனக்கு தெரியாதா சார்? மனசாட்சி இல்லாம இந்த ஆள் பேசுறாமா. இந்த ஆள்கிட்ட என்னமா பேச்சு? வாங்க நாம போலாம். நோ, வானா போலாம். என்னங்கய்யா சொன்னீங்க? என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? அவனுங்களை இங்க குப்பையால சொன்னா அவனுங்க என்னை குப்பையால சொல்றாங்க. அத கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சொம்பையா? கார்ப்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்க போறேன். நீங்க விடுங்க புஷ்பா.
இவ்வளவு நாள் நீங்க பட்ட பாடம் எல்லாம் போதும். இந்த மாதிரி ஆளுங்களை என்ன செய்யணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். என்னைய இங்கே அம்மாவத்தை பாத்துட்டு இருக்கீங்க? போங்கன்னு ஒரு தடவை சொன்ன புரியாது உங்களுக்கு? போங்கயா. கொஞ்சம் சும்மா இருங்களே. அந்த ஆள் சரியில்லை. நம்ம இழந்த நேரம் என்னைக்கும் திரும்ப கிடைக்காதுங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வேல்யூ நமக்கு புரியும். என்னம்மா? பர்ஃபெக்ட். கரெக்ட்ண்ணே. இனிமே மொபைல் யூஸ் பண்றது எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்கிறேன். ஓகே? குட். விஞ்ஞான அறிவுன்றது கூர்மையான கத்தி மாதிரி. எப்படி பயன்படுத்துறோங்கிறது முக்கியம். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நானும் கிளம்புறேனே. ஓகேமா, நான் வரேன். குட் டே ப்ரோ இல்லா. குட் டே, see you. பிள்ளையாரப்பா, என் மனசுல இருக்கிற கேள்விக்கு நீதான் பதில் சொல்லணும். குட் மார்னிங் அனு. வாவ், பூ எனக்கா? வாட் a warm welcome. Thank you. என்ன இவ்வளவு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா? இல்ல, நார்மல் டைம்க்கு தான் வந்தேன். மீரா மேம் யார்லயா வந்திருக்காங்க? நீலும் அனுவும் கூட சீக்கிரம் வந்துட்டாங்க. ஏதாவது மீட்டிங்கா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நீல் அனு, என்ன ரெண்டு பேரும் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இல்ல சார், நான் நார்மல் டைம்க்கு தான் வந்தேன். பட் கொஞ்சம் ஹேய், அன்னைக்கு ஃபைல் ரெக்கவரி பண்ணணும்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன ரெக்கவரி? யங்ஸ்டர்ஸ் ஒர்க்கிங் ஸ்டைல எனக்கு புரியலப்பா. எல்லாம் நீலின் திருவிளையாடல் சார். அதான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யூ டிசர்வ் இட் அனு. அதை மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you sir. ஜூஸ் குடி, then get back to work. இவ்வளவு தூரம் வந்துட்டு குப்பைய இல்லாம போயிட்டாங்களே. அவங்க இங்க வந்தது குப்பையை அள்ள முடியாது, உங்களால ஆனதை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகத்தான். இப்ப யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னே தெரியலையே. இதுக்குதான் ஓவர் ஸ்மார்ட்டா நடந்துக்க கூடாதுங்கிறது. நீங்க சும்மா இருந்தா அவங்களே வந்து குப்பையை எடுத்துட்டு போயிருப்பாங்க. நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நீங்க என்னன்னா சொல்றீங்க? புஷ்பாமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் அவங்க வந்ததே. இல்லைன்னா அவங்க இவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. வேலைய ஒழுங்கா செய்யறதுல இதுல சம்பளம் பத்துறது இல்லையா? நாம வேற குடுக்கணும். டிக்கெட் புக் பண்றதான்னு ஓடிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் பங்கஜ், தப்பாயிடுச்சு, ஒத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருக்க போறீங்களா, இல்ல இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு திங்க் பண்ண போறீங்களா? பங்கஜ், ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவமானப்பட்டது நான் மட்டும் இல்ல, நீங்களும் தான். லுக் பங்கஜ், அட் எனி காஸ்ட் அணுவை நாம தடுத்தே ஆகணும். இல்லனா அவ நம்ம காதுக்கு போயில இதோ இந்த ஃப்ளவர் வாசியை வச்சிருவா. கிராஜுவேஷன் கூட கம்ப்ளீட் பண்ணல. சூர்யா சார் கூட அசிஸ்டண்டா போக ஒரு குவாலிஃபிகேஷன் வேணாமா? இப்படி யார் வேணாலும் போலாமா? அனு சொல்ற ஐடியா எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்கல்ல. 2 ரூபாய் ரீசார்ஜ் டிஸ்கவுண்ட், பழைய ட்ரெஸ் ஐடியா எல்லாம் கம்பெனிக்கு நல்ல லாபம் கொண்டு வந்திருக்குல்ல. கரெக்ட், சங்கரன் சார் சொல்றதுதான் கரெக்ட். அதனால அனு போறதுல எனக்கு ஒண்ணும் தப்பா தோணல மேடம்.
ஓகே நான் வரேன் மேடம். மத்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சு. ஃப்ரைடேக்குள்ள நாம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே மேடம். ஓகே. சரி. அவங்க நினைச்சா உலகத்துல எங்க வேணாலும் வேலைக்கு போகலாம். இந்தியாவில் எந்த கம்பெனியா இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது அவங்களுக்கு ஒரு மேட்டரே இல்லை சார். பட் லிட்டில் கேர்ள் லைக் அனு அவளோட டேலண்ட்டை மட்டும் வச்சு அவ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண போறா சார். இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எல்லாருக்கும் இந்த சந்தோஷத்துல யாரு வாயிலையும் ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது சார். அதான் சார் இந்த சைலன்ஸ். அப்ப ஏன் அனு லண்டன் போறது யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்ற? ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அனு நிறைய நாள் ஆபீஸ்ல இருக்க மாட்டான்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தம் சார். வந்த கொஞ்ச நாள்லயே அனுவை எனக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. நீல் பேசுனதெல்லாம் கேட்டீங்களா மீராஜி? இதனாலதான் அவனை ஓவர் ஸ்மார்ட்னு சொல்றேன். வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னமோ இந்த கம்பெனில 20 வருஷமா வேலை பார்த்த மாதிரி எப்படி பேசுறான் பாத்தீங்களா? அவன்கிட்ட இந்த கம்பெனியே அவனோடதுங்கிற மாதிரியான ஒரு தோரணை இருக்கு மீராஜ். பாக்குறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவன் தாக்கு பிடிக்கிறான். அவனை விடுங்க பங்கஜ். அணுவே இங்க வந்து நிம்மதியா இருக்கா, இவனும் இருந்துட்டு போட்டுமே. லீவ் இட். என்ன சுப்பு, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட? என்னன்னு தெரியல புஷ்பா, 2-3 நாளாவே ரொம்ப டயர்டா இருக்கு. அதான் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சீக்கிரமாவே வந்துட்டேன். ரெஸ்டா? சரியா போச்சு. நீ இப்படி அடிக்கடி ரெஸ்ட் எடுத்தேன்னா உன் முதலாளி ஒரே அடியா ரெஸ்ட் எடுத்துக்கான்னு வீட்டுக்கு அமிச்சிட்டு போறாரு. ஏய் வாய வைக்காத, நான் அனுவை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அனுக்கு என்ன? இல்ல திடீர்னு பெங்களூருக்கு டிரான்ஸ்பர் ஆச்சுன்னு சொல்லி பெங்களூருக்கு போனா, அப்புறம் சூர்யா சாரே வந்து திருப்பி அழைச்சிட்டு வந்தாருன்னு சொன்னா. எனக்கு என்னமோ பெங்களூர் போயிட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கணும்னு தோணுது. ஆமா சுப்பு, எனக்கும் கூட அப்படித்தான் தோணுது. சுப்பு, எனக்கும் கூட அப்படித்தான் தோணுது. நம்ம அம்மன் கோயிலுக்கு போய் மடி ஏந்தி பிச்சை எடுத்து பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் கெட்ட கனவெல்லாம் வருது இல்ல. ஆனா அவ எப்ப பார்த்தாலும் ஏதோ கப்பல் கவர்ந்த மாதிரி கண்ணை விரிச்சு விரிச்சு ஒரே இடத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. கரெக்ட். எனக்கு என்ன கவலைன்னா பரீட்சை வேற நெருங்கி வருது. என்ன அத பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல, அவ நல்ல மார்க் எடுத்துருவா. அவனும் உன்ன மாதிரி மக்கு இல்ல. நான் மக்கோ கொக்கோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போறேன். அவ ஒரு டிகிரி முடிச்சா எனக்கு போதும். பாரு சுப்பு, நம்ம அவளை பத்தி பேசணும்னு மூக்கு வேர்த்துச்சு போல. அவதான் பண்றா. சொல்லிடி. என்னைக்கு கோயிலுக்கு போய் மடியேந்தி பூஜை பண்ணிட்டு வந்தோமோ அன்னையில இருந்து எல்லாமே நல்லதுதான் நடக்குது. அம்மா மகபாயி, நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போறதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன? ஆமா சுப்பு. இல்ல புஷ்பா, முதல்ல நல்லா படிச்சு டிகிரி வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் அதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு நல்ல பேர் வாங்கின பிறகுதான் வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அனுக்கு இப்பவே அந்த சுப்பு, இப்ப நீ என்ன சொல்ல வர? அவ பரீட்சை எழுதணுமே புஷ்பா. அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவலை இல்ல. அவதான் சொன்னால படிப்பையும் வேலையும் நான் ஒன்னா பாத்துக்கிறேன்னு. அப்புறம் அப்ப நம்ம காலனி பொண்ணு ஒருத்தி லண்டன் ரிட்டர்ன் ஆக போறா. உன்னை விட எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கானு. ஆமா ரம்யா, இந்த காதல் விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எனக்கு வேற எந்த விஷயமும் முக்கியமா படல. இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து நான் வெளியே வரல. அத கம்பேர் பண்ணா இந்த லண்டன் எல்லாம் ஒண்ணுமே இல்ல ரம்யா. அத நினைச்சாலே அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மனு, மனு நில்லுடி. செடி அதுக்குள்ளயா என்னடி பண்றது? நீ காதலிக்கிறதுக்காக செமஸ்டர் எக்ஸாம்லாம் வைக்காம இருப்பாங்களா என்ன? எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமே ரம்யா. இப்ப எதையும் தலைக்கேத்திக்காம முதல்ல நீ லண்டனுக்கு போயிட்டு வா. இந்த எக்ஸாம் செமஸ்டர்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். எக்ஸாம் டேட் ஒன்னா இருந்தா என்னடி பண்றது? அப்படியே ஒன்னா இல்லாட்டியும் எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணாம எக்ஸாம் எழுதுறது? ஒருவேளை எக்ஸாம் சரியா எழுதலனா
அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதடி. நீ முதல்ல போயிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நான் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். எப்ப பாரு ரெண்டு பேரும் போனையே பாத்துட்டு இருக்காங்க சூர்யா. நேர்ல பேசுறத விட்டுட்டு ரெண்டு பேரும் போன்லயே மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்படி எங்கேயாச்சும் நடக்குமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கிட்டாதான் உறவு பலப்படும். என்னமோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ரெண்டு பேரும் நடந்துக்கிறாங்க. இந்த வயசுல இந்த மாதிரி நினைப்பெல்லாம் எனக்கு வரணும் சூர்யா. ஆனா அம்மா, எதுக்கு இப்ப இந்த பேச்சு? வாழ்க்கை வெறுத்து போறத பத்தி நான் பேசக்கூடாதுன்னா வாழ்க்கைய நேசிக்கிறத பத்தி நீ கொஞ்சம் யோசி சூர்யா. என்னம்மா இது? என்னமோ தோணுச்சு சொன்னேன். வரீங்களா சார்? என்னது? சாப்பாடு சார். ஃபுட், லஞ்ச், லைக் கெட் டுகெதர். நாமளே நம்மளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து ஆபீஸ்ல வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுறது. தட்ஸ் ஆல். பேர் என்ன சொன்ன? சாரி, பாட்லாக். நீங்க போங்க, நான் வரல. வாங்க சார், இந்த மாதிரி செலிப்ரேஷன் செம்மையா இருக்கும். எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. அச்சச்சோ, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு வேலை இருக்கும் போலயே. பார்த்தா அப்படி தெரியலையே. அதுக்கு பேரு ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, இட்ஸ் யோர் லாஸ். See you later. Bye. அனு, பாடு. நானா? எனக்கு பாட்டெல்லாம் வராது சாமி. அட, உன்னை என்ன கச்சேரி படவா கூப்பிடுறோம்? இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் எக்ஸ்கியூஸ் உண்டு. சரியா? நீ பாடு. பாடுமானோ? எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு மாத்திக்கோ. சரி, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு? என்ன விஷயம்? அதான் அனுவோட பாஸ்போர்ட் விஷயம். சொல்லிருக்கு. பாஸ்போர்ட் அப்ளை பண்ண தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்கேன். இப்போ அங்கதான் போறேன். ஒரு நிமிஷம் பங்கஜ். Dirt is not good, பங்கஜி. செக் பண்ணிட்டு நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். சரி. ஸ்வப்னா, நான் இது வரைக்கும் ஃப்ளைட்ல போனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அப்படிதான் இருக்கும். பயப்படலாம் ஒண்ணும் இல்ல. பஸ்ல ட்ரெயின்ல போற மாதிரி தான் ஃப்ளைட்ல போறதோ. தைரியமா போயிட்டு வா. யா, தேங்க் யூ. ஓகே. ஸ்வப்னா, பார்கோட்ஸ் என்னாச்சு? சொல்லிருக்கேன் மேம். பை எண்ட் ஆஃப் த டே அப்டேட் கிடைச்சிரும். Okay, make sure by end of the day you have to submit everything, okay? அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு அந்த அணுவை லண்டனுக்கு அனுப்புறது எனக்கு என்னமோ சரியா படல மேம். இல்ல மேம், நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. அப்ராட்ல எஜுகேஷன் முடிச்சிட்டு வந்த நான் இருக்கேன். எங்க எல்லாரையும் விட அவ குவாலிஃபிகேஷன் தான் பெருசா மேம். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அணுவை ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட்னு தோணுது மேம். இதை எப்படி ஹேண்டில் பண்றது? I must do something. இந்த ஆபீஸ்ல உங்களை மாதிரி அவ்வளவு எஃபிஷியன்ட்டா டெடிகேஷனோட வேலை பார்க்கறவங்க வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு அந்த அணுவை லண்டனுக்கு அனுப்புறது எனக்கு என்னமோ சரியா படல மேம். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அணுவை ஃபாலோ பண்றதுதான் கரெக்ட்னு தோணுது மேம். இதை எப்படி ஹேண்டில் பண்றது? I must do something.
உங்க மாஸ்டர் பிளான கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல பங்கஜ். ஆனாலும் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. இந்த சந்தோஷம் இன்னும் கூட போதும் மீராஜி, அதுக்கு நான் கேரண்டி. ரியலி? எஸ் மீராஜி, தூண்டில்ல புழுவை வைக்கிறது அந்த மீன் சாப்பிடறதுக்காக இல்ல, அந்த மீனை பிடிக்கிறதுக்காக. கேள்வி கேட்டாருன்னா என்னால பதில் சொல்ல முடியாது. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு ஏதாவது பேசி நம்ம பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நல்லத கிடைக்க விடாம பண்ணாத, புரிஞ்சுக்கோ. உன் அறிவு கேட்டது அவ்வளவுதான். இப்படிதான் பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் சொல்லி பந்தாடினாங்க நம்மள. இப்போ லண்டன் நான் விளையாடுறாங்களா? வரட்டும் அவரு, நான் கேக்குறேன் என்னன்னு. டிரைவர், வண்டியை முன்னாடி கொண்டு போய் நிறுத்து, நான் கொஞ்சம் பேசுவேன். வாங்க சார். வணக்கம் சார். என்ன சார் இங்க வர சொல்லிட்டீங்க? நீங்க பேசாம வீட்டுக்கு வந்திருக்கலாம். அதான் சொன்னனே, அனு மேடம் மட்டும் தான் போறாங்கன்னு. அவங்க என்ன ட்ரிப்புக்கா சார் போறாங்க? கான்ஃபரன்ஸ்க்கு 2 பேர் தான் சார் அலௌடு. அதான் சூர்யா சார் இருக்காருல்ல, அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல சுப்பு. சூர்யா சார் கூட இருந்தா அனு மேடம் சேஃபா இருப்பாங்க சார். 4 பேர் சொல்றதுல நீங்க காதுல போட்டுக்காதீங்க. அப்படின்னா? இல்ல சார், ஜஸ்ட் நான் பொதுவா சொன்னேன். நம்ம ஆளுங்க இருக்காங்களே சும்மாவே இருக்க மாட்டாங்க, எதையாவது சேர்த்து வச்சு பேசிட்டே இருப்பாங்க சார். அதெல்லாம் நீங்க காதுல போட்டுக்காதீங்க. ஆமா பங்கஜ சார், சார் சொல்றது சரியா தான் இருக்கு. நம்ம காலனியில இருக்கிற ஜனங்களே யார் யார் எப்படி பேசுவாங்கன்னே நமக்கு தெரியாதே. எக்ஸாம் எழுதாம எப்படி லண்டனுக்கு போவாவா? எப்பா சாமி, உன்கிட்ட பேசி உனக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது சுப்பு. தயவு செஞ்சு அனு லண்டன் போற வரைக்கும் நீ வாய் திறந்து எதுவும் பேசாத. இந்த பாரு புஷ்பா, இப்பவே நான் உன்கிட்ட தெளிவா சொல்லி வைக்கிறேன். எக்ஸாம் எழுதாம அனு எங்கேயுமே போக போறது இல்ல. எக்ஸாம் எழுதாம அனு லண்டனுக்கு போவான்னு நினைச்சேன்னா அது கண்டிப்பா முடியாது. சுப்பு, நானும் உன்கிட்ட இப்ப தெளிவா சொல்லிடுறேன். உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இரு. சுப்பு, சுப்பு, நில்லு சுப்பு. சுப்பு இந்த நேரத்துல எங்க போச்சுன்னே தெரியலையே. பங்கஜ சார் வந்ததுல இருந்தே சுப்பு முகமே சரியில்லை. பொண்ணு லண்டனுக்கு போறான்னா எல்லாம் சந்தோஷம் தான் படணும். இந்த சுப்பு எதுக்கு இப்படி கோவப்படுதுன்னே தெரியல. அவளுக்கு தெரியாது. நோ, யூ ஆர் ராங் பங்கஜ். ஒரு பொருளை பார்த்து அடம் பிடிச்சு அதை அடையிறவ இல்லாம தனக்கு வேண்டியத தன்னோட முயற்சியால அடையிற பொண்ணாலும். இப்ப அவ வளர்ந்துட்டு வரும்போது நாம அவளை கவனமா பாத்துக்கிட்டா பின்னாடி அவ நமக்கு பக்கபலமா இருப்பா. எனிஹவ், நீ முயற்சி எடுத்து அனு வீட்டுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பங்கஜ் சார். ரொம்ப நன்றி பங்கஜ். ஐ மீன் தேங்க்ஸ் a lot பங்கஜ் சார். சரி சரி, மாடியில துணி காய போட்டிருக்க, போய் எடுத்துட்டு வா. எனக்கு இடுப்பு வலிக்குது, என்னால படிக்கட்டு ஏற முடியாது. சுப்பு, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். போய் துணி எடுத்துட்டு வான்னு சொன்னது காதுல விழுந்ததா இல்லையா? எப்ப பாரு உனக்கு உன் வேலைதான் முக்கியமா புஷ்பா. இப்ப போய் துணி எடுக்கிறது அவ்வளவு முக்கியமா என்ன? துணி, பாத்திரம், சமையல், இதை தாண்டி உனக்கு எதுவுமே தெரியாதா? நாங்க பொம்பளைங்க இப்படி யோசிக்கிறதுனால தான் குடும்பம் ஒழுங்கா நடக்குது. இல்லனா நட்டுக்கிட்டு போயிடும், தெரியும்ல? என்னாச்சு சுப்பு உனக்கு? அந்த பங்கஜத்தை பாத்துட்டு வந்ததுல இருந்தே நீ ஒரு மாதிரி இருக்க. திடீர்னு கோயிலுக்கு வேற போயிட்டு வந்த. என்னன்னு வாய் திறந்து சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்பா, அப்பா, நான் லண்டன் போறதுக்கு ஒரு புது பேக் வாங்கணும்.
இல்ல வேண்டாம், பரவாயில்ல. தேவையில்லாம செலவாகும். ஆனா ரம்யா கிட்ட வாங்கிக்கிறேன். ஆமாப்பா, பாஸ்போர்ட் விஷயமா பங்கஜ் சார் வந்து பாத்தாங்களா? வந்தாரு. என்ன சொன்னாங்கப்பா? தேவையான டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு போனாரு. நல்ல வேலைப்பா. பாஸ்போர்ட் இல்லன்ற ஒரே காரணத்தினால லண்டன் போறது மிஸ் ஆயிடுமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா பங்கஜ் சார் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கி தர சொல்லி சூர்யா சாரே சொல்லிட்டாராம். அப்பா, என்கிட்ட புது துணி எதுவுமே இல்லப்பா. சரி விடுங்கப்பா, இருக்கிறதுல நல்ல துணியா எடுத்துட்டு போறேன். நான் லண்டன் போறேன்ப்பான்னு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? என் அப்பா பத்தி எனக்கு தெரியாதா? நான் லண்டனுக்கு போறேன்னா என் அப்பா என்ன வேண்டாம் நான் சொல்ல போறாரு. என் செல்ல அப்பா. சாரி அம்மா, நீ லண்டன் போறது இல்ல. அப்பா சும்மா விளையாடாதீங்க. பரீட்சைன்னு ஒண்ணு வருது, ஞாபகம் இருக்கா? இல்ல மொத்தமா படிப்புன்றதே மறந்துட்டியா? முதல்ல படிச்சு ஒரு டிகிரியை வாங்கு, மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.